இல்ல திரும்ப செந்தில் பாலாஜியை மட்டும்தான் நான் செந்தில் பாலாஜி கூட்டுமா? சொல்லல. ஆ. நான் செந்தில் பாலாஜி சொல்லவே இல்லை. பழனிவேல் தியாகராஜன் சொன்ன அந்த 2 பேர்களில் ஒருவர். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உறுதியான தகவல்கள் தான். ஒரு 185 மார்க் தரலாங்க அதுக்கு, அந்த தகவலுக்கு. இதெல்லாமே நாம் இன்னும். இருவர் ஒன்னே ஒன்று சொல்றேன். ம். நாம் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 7 10 வீடியோ பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு நெகட்டிவா போயிருக்கா சொல்லுங்க பார்ப்போம். கால தாமதம் இருந்திருக்குமே தவிர இன்று நான் சொல்லுகிறேன், ஜூன் மாதம் நடுவே 15 ஜூன் மாதம் 2025க்குள்ளே கண்டிப்பாக அந்த 40 கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றால் ம். அது டாஸ்மாக் மீது, இலாகா மீது எடுத்திருக்கக்கூடிய கேஸ். இது வந்து நாட் இண்டிவிஜுவல். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் ஃபைலிங் எ கேஸ் அகைன்ஸ்ட் டாஸ்மாக், எ டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆக மொத்தம் இதில் வழக்கறிஞரா யாரை வைத்தாலும் சரி, டாஸ்மாக் எம்டி கைது செய்யப்பட்டால், டாஸ்மாக் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டால், அவங்க துணியை காணும் தலையை காணும் ஓடி விடுவாங்க ஒரு பேரை சொல்லிட்டு. அந்த பேர் தான் பழனிவேல் தியாகராஜனுக்கு மிட்டாய் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிடும்.